நீங்களும் வெயிட் லாஸ் பண்ண ஆசைப்படுறீங்களா? இது உங்களுக்கான வீடியோ. இது வந்து நோ ரைஸ் பிளாக் சன்னா, ஒரு ஹெல்த்தியான தோசை வித்தவுட் ரைஸ், நோ ஃபர்மெண்டேஷன்ஸ். இதுக்கு ஃபர்மெண்டேஷன் தேவையில்லை. ஒரு பிளாக் சன்னா எடுத்துக்கோங்க. பிளாக் சன்னாவில் ஏன்னா நிறைய ப்ரோட்டீன் சத்து இருக்குது ஒயிட் சன்னா விட. ஸோ அந்த பிளாக் சன்னாவை நீங்கள் ஓவர் நைட் ஒரு 6 hours சோக் பண்ணால் போதும். சோக் பண்ணிவிட்டு அதை பவுலில் காலைஞ்சி அதை ஒரு மிக்ஸர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, சோம்பு, ஜீரகம், ஒரு கப் ரவை, ஒரு கப் தயிர், ஒரு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ண உடனே ஒரு ஸ்மூத்தாக ஒரு பேஸ்ட் கிடைக்கும். அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் இப்போது ஒரு தவா ரெடி பண்ணிக்கோங்க. தவாவில் வந்து தோசை ஒட்டாமல் இருக்கணும்னா ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. தவாவில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி அந்த தவாவில் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு தோசை எப்போவுமே ஒட்டாது. ஸோ தவா சூடானதும் நம்ம செஞ்சு வச்ச பேட்டரை தோசை பதத்தில் போட்டு ஒரு ஹெல்த்தியான, டேஸ்டியான, கிறிஸ்பியான தோசை ரெடி. வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.